தமிழகத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பு வளர்ச்சி 2015-2016 ஆண்டில் 9% கூடுதலாக இருக்கும் என தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு நேரடி வரி வருவாயை மட்டும் தனது அதிகார வரம்பில் வைத்துக்கொண்டு மற்ற அனைத்து வரி வருவாயையும் மாநிலங்களுக்கே வழங்க வேண்டும் என தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட வரவு செலவு திட்ட அறிக்கையில் கடந்த ஆண்டிலிருந்து உலக அளவிலும் தேசிய அளவிலும் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய கடினமான சூழ்நிலையில் ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பு வளர்ச்சி 2015-2016 ஆண்டில் 9%க்கும் கூடுதலாக இருக்கும். மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மொத்த நிதியின் அளவில் எந்த மாற்றமும் இல்லை. 2011-2012 ஆண்டில் 53% இருந்த நிதி அளவு தற்போது 49% குறைந்துள்ளது. மத்திய திட்டங்களுக்கான நிதியை மத்திய நிதிநிலை அறிக்கை கணிசமாக குறைத்துள்ளது. காவல்துறையை நவீனமயமாக்கும் திட்டம், சுற்றுலா கட்டமைப்பு மேம்பாடு, ஊராட்சிகள் வலிமைப்படுத்துதல் திட்டம் உள்ளிட்ட 8 மத்திய அரசின் திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளன. இதனால் 2014-2015 ஆண்டுக்கான ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் தமிழகத்திற்கு ஆண்டுக்கு 1137 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும். வேளாண்மைக்கான வளர்ச்சி திட்டம், தேசிய ஊரக குடிநீர் திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் 24 திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 2014-2015 ஆண்டை விட வரும் 2015-2016 நிதியாண்டில் 21,116 கோடி ரூபாய் அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. பகிர்ந்தளிக்கத்தக்க பொதுவான வரி தொகுப்பிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்து வந்த நிதி பகிர்வை பெருமளவு குறைத்திருப்பதன் மூலம் 14வது நிதி ஆணையம் தமிழ்நாட்டிற்கு பெரும் அநீதியை இழைத்துள்ளது. வரிகள் மூலம் நிதி திரட்டும் அதிகாரம் மத்திய அரசிடமே அதிகம் குவிந்துள்ள நிலையில் உயர் பொருளாதார வளர்ச்சியை எட்டும் மாநிலங்கள் தம்முடைய சொந்த வருவாயை மட்டுமே நம்பி இயங்கிட வேண்டும் என்ற சூழ்நிலை அமைந்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி அடைய மத்திய அரசு நேரடி வரி வருவாயை மட்டும் தனது அதிகார வரம்பில் வைத்துக்கொண்டு மற்ற அனைத்து வரி வருவாயையும் மாநிலங்களுக்கே வழங்க வேண்டும் என தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.